ஹலோ வியூவர்ஸ், சார் பார்த்தீங்கன்னா பாலைவாக்கத்துலேருந்து வந்திருக்காரு. நல்லா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்க்கு அப்புறம் ஒரு நல்ல ஷார்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நல்ல ஆர்ஓ இருக்கிற மாதிரி ஒரு பிளாட் வேணும்னு கேட்டிருந்தாரு. அதுக்காக இன்னைக்கு சாருக்கு நான் கூப்பிட்டு வந்திருக்க இடம் தான் ஒரகடம். சார் வந்து இன்னைக்கு இப்போ நம்ம சைட்டை வந்து காட்ட போகிறேன். ஒரகடத்தில் இருக்கிற நம்ம விஜிபி ஸ்மார்ட் விஜிபி சிட்டியை காட்ட போகிறேன். ஸோ சார் பார்த்தீங்களா எப்படி இருக்குது இந்த சைட்டு? இதுதான் நான் சொன்னேன் உங்களுக்கு வந்து விஜிபியோட சைட்டு ஒரகடத்தில் அமைஞ்சிருக்கு இந்த சைட்டு. இதில் ஃபுல் பார்த்தீங்கன்னாக்கா இது நீங்கள் இப்போது கேட்டிங்க இல்லையா, அதாவது ரிட்டையர்மெண்ட்க்கு அப்புறம் ஒரு கமர்ஷியலான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வேணும், அதாவது ஒரு வீடை கட்டி வாடகைக்கு விட்டா. இப்போ என்னன்னாக்கா இப்போ நீங்கள் சொல்கிறீங்க சிட்டியில் வந்து அந்த அவ்வளோ காசு பண்ணி செலவு பண்ணி வீடு கட்டினீங்கன்னா உங்களுக்கு ஆர்ஓஐ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஒரு 2% 3% தான் வரும். பட் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இங்கே சின்னதாக இடத்துலையே வந்து நீங்கள் ஒரு நல்ல ஒரு வீடை கட்டி நிறைய ரெண்ட்டுக்கே இங்கே நீங்கள் வாடகைக்கு விடலாம். எப்படின்னாக்கா சுற்றியும் வந்து ஃபேக்ட்ரிஸ் தான். இங்கே நம்ம நிற்கிற இடம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரகடத்தில் மெயினில் நிற்கிறோம். ஹைவே ஆன் ரோட் சைட் இருக்குது. இங்கே சுற்றி பார்த்தீங்கன்னாக்கா சிப்காட் இருக்குது பக்கத்தில். சிப்காட்டோட 2 ஆர்ச் இருக்குது. அந்த 2 ஆர்ச்சுக்கு நடுவில் தான் நம்ம இடம் அமைஞ்சிருக்கு. ஸோ நம்ம இடத்துலேருந்து பின்னாடி பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக ஃபேக்ட்ரிஸ் தான். ராயல் என்ஃபீல்டு, யமஹா, இந்த மாதிரி நிறைய ஃபேக்ட்ரிஸ் வந்து அமைஞ்சிருக்கு. இப்போ சிப்காட்குள்ளே பார்த்தீங்கன்னா 2.5 லட்சம் பேருக்கு மேலே வந்து வேலை செய்கிறதா ஒரு கருத்து கணிப்பு. ஸோ அந்த 2.5 லட்சம் பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிட்டி அவுட்லேருந்து தான் ட்ராவல் பண்ணி வராங்க. செங்கல்பட்டு, நம்ம திருவான்மியூர், ட்ரிப்ளிகேன், இந்த மாதிரி சென்னை சிட்டிலேருந்து ட்ராவல் பண்ணி கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்துக்கு மேலே ட்ராவல் பண்ணி உள்ளே வராங்க. ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நீங்கள் இதை வாங்கி ஒரு ஹாஸ்டலோ இல்லை வந்து கெஸ்ட் ஹவுஸோ இல்லை ஒரு வீடோ கட்டி விட்டிங்கன்னா இந்த எம்ப்ளாயீஸ்க்கு உண்டான நீடு இதை வந்து பூர்த்தி செய்யும். ஆமாம். இன்னொரு முக்கியமான விஷயம் சார், இன்னைக்கு நம்ம இந்த பட்ஜெட்டில் கனவுல நினச்சா கூட ஓஎம்ஆரில் இடம் வாங்க முடியாது. கண்டிப்பாக முடியாது. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நிற்கிற இந்த பில்டிங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து 3000 ஸ்கொயர் ஃபீட்டோட பில்டிங் இது. சரிங்களா? 3000 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு இடத்த வாங்கியிருக்காரு. சரி. வாங்கி சிம்பிளாக பார்த்தீங்கன்னாக்கா சிம்பிளாக தான் கட்டியிருப்பாங்க. சரிங்களா? ஒரு பில்டிங் காஸ்ட் ஒரு 30 lakhs செலவு பண்ணி இப்படி கட்டியிருப்பாங்க. ஆமாம், பேச்சுலர்ஸ் கட்டுற மாதிரி கட்டியிருக்காரு. ஆமாம். இதே நீங்கள் 3000 ஸ்கொயர் ஃபீட் நீங்கள் சிட்டியில் வாங்கினீங்கன்னா ஒரு 2 BHK 3 BHK வரைக்கும் தான் கட்ட முடியும். அவ்வளோதான். அது ஒரு 10,000 விட்டா கூட 30,000 நீங்கள் வாடகைக்கு விடலாம். பட் இங்கே பாருங்க, இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கீழே 8 ரூம் மேலே 6 ரூம் சொல்லி 14 ரூம் கட்டியிருக்காங்க. கட்டி மாசம் வந்து 1 லட்சம் ரூபா வாடகைக்கு இங்க இருக்கிற கம்பெனிஸை அக்வயர் பண்ணிக்கிறாங்க. கரெக்ட். நீங்க ஜஸ்ட் மெயின்டைன் மட்டும் வந்து மாசம் பண்ணிட்டு போனா போதும். சரிங்களா? அங்க இருக்கிற கம்பெனிஸை அக்வயர் பண்ணிக்கிறாங்க. அந்த பேஸ் கான்செப்ட் பண்ணி தான் நீங்க வந்து நம்ம சைட்ல இது மட்டும் கிடையாது, இது ஒரு பில்டிங் எக்ஸாம்பிள் சொல்றேன். பட் நீங்க அந்த வந்த வழியே பாத்தீங்கன்னா அந்த தாண்டி தான் வந்திருப்பீங்க. சரி. நிறைய ஹாஸ்டல்ஸ் இருக்கு. அந்த மாதிரி லேடிஸ்க்கு தனி ஹாஸ்டல்ஸ் கட்டி இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கு. பாத்தீங்கன்னா நாளைக்கு பின்னா இது ஒரு கிளவுட் கிச்சன் அந்த மாதிரி கூட நீங்க இது பண்ணலாம். சரிங்களா? பல பில்டிங் இருக்காது, கம்பெனி இருக்கிறதுனால எவ்வளோ விஷயம் சார். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டெவலப்மெண்ட் ஆகும் அப்படின்னு நான் சொல்லலை. டெவலப்மெண்ட் ஆயிடுச்சு. அந்த டெவலப்மெண்ட்க்கு தேவையான நீடை இதை பூர்த்தி செய்யும் இந்த இடம். சரிங்களா? இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா இந்த மெயின் இன்னைக்கு நம்ம நினச்சா கனவுல கூட ஓஎம்ஆரில் இந்த பட்ஜெட்டில் வாங்க முடியாது. ஏன்னா ஓஎம்ஆர் இப்போ ஐடி ஹப் ஆயிடுச்சு. சரிங்களா? இப்போது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சென்னையோட 3rd டைடல் பார்க் நம்ம சைட்ல இருந்து எக்ஸாக்ட்லி 3 கிலோமீட்டர்ல கட்டிட்டு இருக்காங்க. இங்கே தானா? ஆமா, இங்கே தான் கட்டிட்டு இருக்காங்க, பின்னாடி தான். சரி. இது வந்து நான் இப்போ எல்லாமே சொன்னது பார்த்தீங்கன்னாக்கா ஃபேக்ட்ரிஸோட டெவலப்மெண்ட் வச்சு தான் நான் உங்களுக்கு இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆர்ஓஐ ரேஷியோ சொல்லியிருக்கேன். இதே ஐடி ஹப் வந்துருச்சு, உள்ள ஐடி கம்பெனிஸ் வந்துச்சுனாக்கா உங்களுக்கு ஆர்ஓஐ வந்து இதில் வந்து 3rd டேர்மோ 3 டேர்ம்ஸோ உங்களுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் வரும். ஓகேங்களா? ஏன்னா இன்னைக்கு ஒவ்வொருத்தருக்குமே தெரியும் ஓஎம்ஆரோட வளர்ச்சி என்ன. இன்னைக்கு ஒரு ஓஎம்ஆர்ல ஒரு சிங்கிள் பெட்ரூம் போனால் என்ன ரேட் ஆகும், ஓஎம்ஆரோட இது என்னன்னு தெரியுது. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுதான் 3rd டைடல் பார்க், சென்னையோட 3rd டைடல் பார்க் உள்ளே தான் கட்டிட்டு இருக்காங்க. வெகு விரைவிலேயே ஐடிஸ் ஹப்பும் இங்கே வந்துடும். சரிங்களா? ஸோ வந்து உங்களுக்கு டெவலப்மெண்ட் ரொம்ப ஃபாஸ்ட்டு. இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா நம்ம சைட்டை விட்டால் வேற டிடிசிபி அப்ரூவ்டு சைட்ஸ் இங்கே எதுவுமே அவைலபிள் கிடையாது. இது மட்டும்தான் சைட் உங்களுக்கு. சரிங்களா? இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னாக்கா சைட்டு வந்து ரொம்ப ரோடு மேலேயே இருக்குது.
ஆமா ரோடு மேலேயே சைட் இருக்கு. ஆமா, ஆமா. ஸோ Service எங்கேயும் center உள்ள வந்துட்டோம். உள்ள வந்துட்டோம். நீங்க வந்து ப்ராக்டிக்கலா பார்க்கலாம், எல்லாமே நீங்க வசதி பார்க்கலாம். ஆமா. இப்போ நீங்க தான் சார் ஃபினான்ஷியல் பிளான் பண்ணணும். நான் உங்களுக்கு ஒரு எதுவுமே சொல்லிட்டேன், நீங்க பார்த்து நீங்க டிசைட் பண்ணணும். ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டு ரெண்டல் இன்கம் வரணும்னா இங்கே விட்டுட்டு ரொம்ப சீப்பாக கிடைக்கும்ன்றீங்க. கண்டிப்பா லோ பட்ஜெட்டு, நல்ல ஒரு இடம். ஃபர்ஸ்ட் சைட்டுக்கு லொக்கேஷன் முக்கியம் சார். இந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஹைவே மேலேயே இருக்கு. ரெண்டாவது சைட்டை சுற்றி உள்ள அம்யூனிட்டிஸ் ஆமாம் பாருங்க. பக்கம் ஸ்ரீபெரும்புத்தூர் பக்கமாக பாருங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூர் ரோடு, இப்படி போனீங்கன்னா ஓரகடம், படப்பை. ஓரகடமோட வளர்ச்சி இன்னைக்கு சொல்ல வார்த்தை இல்லை, சொன்னாலும் இந்த வீடியோவில் டைமே பத்தாது. அந்த அளவுக்கு வளர்ச்சி வந்துட்டு ஒரகடத்துலேருந்து ஒரகடக்கும் ஸ்ரீபெரும்புத்தூருக்கும் நடுவில் அமைஞ்சிருக்கு இந்த இடம். சரிங்களா? ஸோ வந்து அம்யூனிட்டிஸ் ஓகே, உங்களுக்கு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ்க்கான வாய்ப்பு, சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கு. தண்ணி பிரச்சனை இருக்காது. தண்ணி பிரச்சனை 100% கிடையாது. நம்ம அதையும் போய் தண்ணி பிரச்சனை பார்த்துடலாம். சரி, நீங்கள் சொல்றது பார்த்தா ஒரு 4000 ரூபாய் 3000 ரூபாய் இருக்குமா? அதுதான் கிடையாது சார். பாருங்க, இப்போ நம்ம பேசிட்டே இருக்கோம் பாருங்க, எம்ப்ளாயிஸ் வேலைக்கு போகிறாங்க பாருங்க. ஆமாம், நான் அதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன். இந்த எம்ப்ளாயிஸ்லாம் பாருங்க, இவங்கலாம் வந்து ஃபேக்ட்ரி எம்ப்ளாயிஸ் தான், வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. இங்கேருந்து சிப்காட் தான் பக்கம் நடந்து வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. ரேட் பார்த்தீங்கன்னா நீங்கள் மணிக்கிறோம் இல்லை சார், வெறும் ஜஸ்ட் 2000 per square feet. என்ன சொல்கிறீங்க? 2000 ரூபாய் ஸ்கொயர் ஃபீட் தான். சரிங்களா? இவங்க வாங்கினது எல்லாமே அதே தான். இப்போ 2000 rupees தான் ஸ்கொயர் ஃபீட். சரிங்களா? ஸோ இந்த பட்ஜெட்டில் கிடைக்காது. கம்மியான பட்ஜெட் சொல்கிறீங்க. கண்டிப்பாக சார், கண்டிப்பாக ரொம்ப கம்மியான தான். அதனால தான் சொல்கிறேன், சீக்கிரம் வாங்கிக்கோங்க. அது இல்லாமல் லிமிடெட் பிளாட்ஸ் மட்டும்தான் இருக்குது. அப்படியா? ஆமாம், ஜஸ்ட் 49 பிளாட்ஸ் அவைலபிளாக இருக்குது, அவ்வளோதான். தண்ணி பற்றி ஒரு கொஸ்டின் கேட்டிங்க இல்லையா, தண்ணியெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றது. ஆமாம், வாங்க நம்ம தண்ணியை பார்த்துவாங்க. அது வேலுச்சேரி எங்குது எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. கடைசியில் பார்த்தா தண்ணி ரொம்ப மோசமாக இருக்கும். கண்டிப்பாக கண்டிப்பாக உப்பு தண்ணியாக இருக்கும். உப்பு தண்ணியாக இருக்கும். எல்லா குழந்தை அப்புறம் தண்ணிக்கே செலவு பண்ணுறாங்க. வாங்க, இப்போ இது நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஹாஸ்டல், ஒரு பிஜி ஹாஸ்டலு இந்த ஸ்டாஃப்காக கட்டியிருக்காங்க. சரி, அங்கே ஒரு குளம் இருக்கு, அதில் போய் நம்ம வந்து தண்ணி செக் பண்ணிக்கலாம். வாங்க வாங்க பாருங்க சார். அதாவது ஆரோ வாட்டரான்றது டவுட்டாக வருது. அந்த அளவுக்கு தண்ணியோட குவாலிட்டி இருக்கு, நல்லா இருக்கு குவாலிட்டி. ஆரோ வாட்டர் மாதிரியே இருக்குது. பார்த்தீங்களா? இப்போ உங்கள் தண்ணி கொஸ்டினும் உங்களுக்கு கிளியர் ஆயிடுச்சு. நல்லா காத்தோட்டமாக இருக்குது. நல்லா காத்தோட்டமாக இருக்குது. அப்பார்ட்மெண்ட் சார், இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு போனீங்கன்னா, கமர்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் போனீங்கன்னா இதை விட பெஸ்ட்டு இல்லை சார். ஆமாம் இருக்கும், ஆனால் அதுக்கு வந்து நீங்கள் ஹை இன்வெஸ்ட்மெண்ட் போகணும். ஆமாம், ரொம்ப குறைவான இன்வெஸ்ட்மெண்ட்டில் நல்ல ஆர்ஓஐ எடுக்கணும்னா இந்த சைட் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெட்டரான சைட். இப்போ இந்த பக்கம் ஸ்ரீபெரும்புத்தூர் இருக்கிறனாலையும் பக்கத்தில் இந்த பக்கம் செங்கல்பட்டு பக்கம் இந்த பக்கம் அப்போ ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்கும். நம்ம ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்கும். ரெண்டுத்துக்கு நடுவில் ஹைவே மேலேயே இருக்கும். அப்போ அந்த ஆப்போசிட்ல உங்களுக்கு வெங்கடேஸ்வரா இன்ஜினியரிங் காலேஜ், அந்த 10 லைன் வருது, அது இது இதில் கனெக்ட் ஆகிடுதா? ஆமாம், கனெக்ட் ஆயிரும். புதுசாக வருது 10 லைன், அது இதில் கனெக்ட் ஆயிடும் உங்களுக்கு அப்படியே. பரவாயில்லையா? ஆமாம், ஆப்போசிட்லேயே உங்களுக்கு வந்து வெங்கடேஸ்வரா இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது. சரி சரி, அப்போலோ டயர்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூந்தமல்லியை பற்றி சொல்ல வேண்டியது இல்லை சார். இப்போ பூந்தமல்லி ஆல்மோஸ்ட் வெரி டெவலப்டு. இப்போ வந்து பரந்தூர் ஏர்போர்ட் வரப்போகுது. இங்கே பார்க்குறீங்களா, உங்களுக்கு வந்து குத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாப் வரப்போகுது. அது எல்லாமே இங்கேருந்து கொஞ்சம் நியர்பை தான் வருது. ஆமாம், உங்களுக்கு மெட்ரோ ரயில் வந்து இது வரைக்கும் எடுத்துறாங்க. ஃபியூச்சரில் உங்களுக்கு இருங்காட்டை வரைக்கும் கூட எக்ஸ்டெண்ட் ஆகலாம், வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ இது வந்து நெக்ஸ்ட் அப்கமிங் இல்லை, இப்போயே உங்களுக்கு ஐடி ஆரம்பிச்சிச்சுன்னா உங்களுக்கு டைடல் பார்க் ஃபினிஷ் பண்ணிட்டாங்கன்னா இதோட பிக்சரே மாறிடும். உண்மைதான். அது மாதிரி தான் நிறைய சைட் விட்டோம் நம்ம. அப்புறம் பார்த்துக்கலாம். அதே தான் ஓஎம்ஆர்லாம் 4000 ரூபாய் கிரவுண்டுக்கு வாங்கினது விட்டுட்டோம். ஆமாம், இப்போ 4000 ரூபாய் ஸ்கொயர் ஃபீட்டு கிடைக்குது. கண்டிப்பாக உண்மைதான். நீங்கள் யோசிங்க, லேட் பண்ணாதீங்க. கண்டிப்பாக அவ்வளோதான். சந்திக்கலாம் சார். தேங்க்யூ. சென்னையில இப்ப growth ஆகிட்டு வர வண்டலூர், கிளாம்பாக்கம், கூடுவாஞ்சேரி, மணிமங்கலம் சுற்றுவட்டார பகுதிகள் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி சம்பந்தமான எக்ஸ்க்ளூசிவ் தகவல்களை நம்ம சேனல்ல நீங்க தெரிஞ்சுக்க முடியும். கிளாம்பாக்கம் ப்ராப்பர்ட்டி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.